நண்பர்களுக்கு காலை வணக்கம். நண்பர்களே பாருங்கள், உங்கள் தங்கராஜா பேசுகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த தண்டுக்கீரையெல்லாம் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள். இது நம்ம பிடுங்கி ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 4 நாள் இல்லை 5 நாள் இருக்கும் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம என்னமோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அருமையாக வந்திருக்குங்க. இதை பாருங்கள், சிகப்பு தண்டுக்கீரைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அதை நம்ம எதுவும் பிடுங்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். இதெல்லாம் விதைக்கி விடுறான்னு ஐடியா வச்சுருக்கேன். கண்டிப்பாக பால் தண்டு பாருங்கள், பால் தண்டு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி பால் தண்டு கீரை இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு 2 செடி விட்டுறணும்னு நினச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. நண்பர்களே, ஏதோ கடமைக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய நட்பு வட்டாரங்கள், என்னை பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் யாராக இருந்தாலும் சரி, பப்ளிக்கில் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது நம்ம எந்த செஞ்சாலும் அது தற்சார்பு முறை அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளோட குழந்தைங்களுக்கு இது போய் சேரணுங்க. நான் ஒரு நாளும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கிறது ஒன்று தான். நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்மளோட தற்சார்பு முறையை கொண்டு போய் சேர்க்கணும். என்னடா இதே மொக்கையை போட்டுட்ருக்கான்னு நினைக்காதீங்க. நம்ம முயற்சி பண்ணால் முடியாதுன்றது இல்லைங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், நான் எவ்வளோ அழகான கீரைகளை பிடுங்கி எடுத்தேன். அதில் ஒரு பகுதியை எடுத்துட்டோம். ஆனால் இப்போ அடுத்தால் நமக்கு இன்னும் ஒரு 4-5 நாளில் இதெல்லாம் எடுத்துடலாங்க. இதுக்கு அந்த பெரிய கீரை செடிகளை இன்னும் ஒரு 4-5 நாளில் எடுத்து சமைச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.